அன்பினர்களே, புலிகளின் குழந்தை போராளியாக 17 வயதில் குழந்தை போராளியாக இருந்து மும்முனை உளவாளியாக மாறிய ஒரு துரக கதையின் இறுதி கட்டம். ஏராளமான தகவல் இருந்தாலும் நாளாந்தம் இதிலேயே படிச்சு ஃபில்டர் பண்ணி தர வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்தது. அவருடைய ஆசை என்னவென்றால் ஒரு என்ஜினியர் அல்லது ஒரு பாதிரியார் அல்லது ஒரு கால்பந்து வீரராக வேண்டும் என்ற ஆசைதான் அவர் சிறு வயது ஆசையாகும். அந்த ஆசை அவரை நிறைவேறவில்லை என்பது ஒரு கவலையாக இருக்கின்றன. இந்த மென்னத்தை நல்லா நினைக்கிறீங்க. எம்பி ஓசிங்கன் லேடி மற்றும் எம்பி சன்சி பற்றிய விவாதம் கனடா போன்ற நாடுகளில் கூட தொடர்ந்து சவால்களை எதிர்கொள்ளும் தமிழ் அகதிகளின் தொடர்ச்சியான போராட்டங்களை எடுத்து காட்டுகிறது. இலங்கையின் வடக்கில் அவர்களின் நடைமுறை கட்டுப்பாட்டின் கீழ் வாழும் போது பல தமிழர்கள் புலிகளுடன் ஒத்துழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அது உண்மைதானே? புத்தகத்துல போயிருக்க இல்லையோ அவங்கள புலியை எதிர்த்தாக்களுக்கு மரண தண்டானே. அதனால வடக்குல வாழ்ந்த அதிகப்படியான மக்கள் பயத்திலையும் அச்சத்திலையும் புலிகளுடன் சேர்ந்து வாழும் என்ற கதை உண்மையை சின்ன பிள்ளையும் சொல்லும். பயங்கரவாதத்தை வரையறுப்பதன் சிக்கலை இந்த அத்தியாயம் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. தமிழ் புலிகளுடனான தொடர்பு குறித்து இந்த தளர்வான விளக்கம் அரசாங்கங்கள் அகதிகளை பயங்கரவாதிகளுடன் தவறாக இணைக்க அனுமதித்தது. இது அவர்களின் புகலிட வழக்குகளை மேலும் சிக்கலாக்கியது. இந்த இதழில் ககுஸ்தானின் தனிப்பட்ட பங்கு, இலங்கையின் உள்நாட்டு போருக்கு பின்னர் விளையாடும் அரசியல் சூழ்ச்சிகள் மற்றும் உலகளாவிய பயங்கரவாத எதிர்ப்பு விவரிப்புகள், பரந்த தாக்கங்கள் பற்றிய சக்தி வாய்ந்த நுண்ணறிவை வாசகர்களுக்கு வழங்குகிறது. எதிரெதிர் சக்திகளுக்கு இடையில் சிக்கிக்கொள்ளும் ககுஸ்தானின் வாழ்க்கையை வரையறுக்கும் தொடர்ச்சியான பதற்றத்தை சிறப்பாக படம் பிடித்து காட்டுகிறார். குழந்தை போராளியாக இருந்து உளவாளியாக அவரது பயணம், தமிழ் புலிகளின் நடவடிக்கைகளின் சிக்கல்கள், மோதலின் இந்தியாவின் ஈடுபாடு மற்றும் பயங்கரவாதம் மற்றும் உளவுத்துறை பணிகளின் தொலைநோக்கு விளைவுகளை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இந்த புத்தகம் இலங்கைக்குள் கலாச்சார மற்றும் அரசியல் இயக்கவியல், அத்துடன் பல தசாப்த கால உள்நாட்டு போரினால் ஏற்பட்ட உணர்ச்சிகள் மற்றும் மனப்படுக்கள் ஆகியவற்றை கோடிட்டு காட்டுகிறது. கனமான கருப்பொருள் இருந்த போதிலும் புத்தகத்தில் சுய பரிசோதனை மற்றும் பிரதிபலிப்பின் தருணங்கள் இல்லாமல் இல்லை. ககுஸ்தான் பெரும்பாலும் தனது வேர்களுக்கு திரும்புகிறார். ஒரு என்ஜினியர், பாதிரியார் அல்லது கால்பந்து வீரராக வேண்டும் என்ற தனது குழந்தை பருவ கனவுகளையும், போரினால் அந்த கனவுகள் எவ்வாறு சிதைக்கப்பட்டன என்பதையும் பிரதிபலிக்கிறார். இந்த பகுதிகள் மனித பாதிப்புக்கு மிகவும் தேவையான தருணங்களை வழங்குகின்றன என்றும் மற்றும் தனிநபர்கள் மற்றும் சமூகங்கள் மீதான வன்முறையின் உளவியல் விளைவுகள் பற்றிய நுண்ணறிவை வழங்குகின்றன. ஒட்டுமொத்தமாக ஸ்வைட் டைகர் என்பது இலங்கை வரலாற்றில் மிகவும் வன்முறை நிறைந்த காலகட்டங்களில் ஒன்றை பற்றிய உள்நோக்கத்தை வழங்கும் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் சிந்தனையை தூண்டும் நினைவு குறிப்பு ஆகும். இராணுவ வரலாறு, உளவுவார்த்தல் அல்லது போரின் மனித இழப்பு ஆகியவற்றில் ஆர்வமுள்ள எவருக்கும் இது ஒரு கவர்ச்சிகரமான வாசிப்பாக இருக்கும். ககுஸ்தானின் கதையின் மூலம் வாசகர் விசுவாசத்தின் அர்த்தம், மோதலின் தன்மை மற்றும் தீவிர வன்முறையில் சிக்கியவர்கள் எதிர்கொள்ளும் தார்மீக சங்கடங்கள் குறித்து கேள்வி எழுப்புகிறார். இந்த புத்தகம் ஒரு தனிப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலம் மற்றும் ஒரு வரலாற்று சாட்சியம் ஆகிய இரண்டும் ஆகும். இது அரசியல் மோதல்களுக்கு பின்னால் உள்ள சிக்கலான கதைகளை புரிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. ககுஸ்தானின் கதை போர்க்களத்திற்கு அப்பால் செல்கிறது. விடுதலை புலிகள் இயக்கத்திற்குள் ஒரு முக்கிய உளவுத்துறை அதிகாரி அவர் உயர்ந்த போது மோதலை வரையறுக்கும் கொடூரமான தந்திரபாயங்கள் மற்றும் உயர் பங்கு உளவுத்துறை ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறார். இலங்கையில் நடந்த போரின் இந்த நெருக்கமான சித்தரிப்பு முன்னணியில் தள்ளப்பட்டவர்களின் புத்திகள், துரோகங்கள் மற்றும் மனித இழப்புகள் பற்றிய முன்னோடி இல்லாத பார்வையை வழங்குகிறது. ககுஸ்தான் தனது கடமைகளை செய்த போது தமிழ் புலிகள் மீதான தனது விசுவாசத்திற்கும் அப்பாவி உயிர்கள் மீது அவர்கள் ஏற்படுத்திய துன்பங்களை அப்பட்டமாக உணர்ந்ததற்கும் இடையில் அவர் பெருகிய முறையில் முரண்பட்டதை கண்டார். அவரது வளர்ந்து வரும் ஏமாற்றம் அவரை ஒரு ஆபத்தான முடிவை நோக்கி தள்ளியது. இலங்கை இராணுவ உளவுத்துறைக்கு தாவுவது இந்த முடிவு சரி தவறு என்ற மங்கலான எல்லைகளை கடந்து அவர் சூழ்ச்சி செய்யும் போது அவரது வாழ்க்கையை நிலைநிறுத்த ஒரு ஆபத்தான உளவு விளையாட்டை உருவாக்கியது என்றும் பதிவு செய்திருக்கின்றார்.
ககுஸ்தானின் கதை போரை பற்றியது மட்டுமல்ல, அது உயிர் வாழ்வது மற்றும் வன்முறைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை தொடர்வது பற்றியது. இது தார்மீக சங்கடங்களை எதிர்கொண்டு சாத்தியமற்ற தேர்வுகளை எடுப்பது மற்றும் விசுவாசம் மற்றும் மீட்பின் சிக்கல்களை வழிநடத்துவது பற்றியது. அவரது கட்சி தாவுதல் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இது தமிழ் புலிகளின் இறுதி வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய தனிப்பட்ட இழப்பை ஏற்படுத்தியது. இன்று ககுஸ்தான் கனடாவில் வசிக்கிறார். அவரது கடந்த கால போரினால் பாதிக்கப்பட்ட காடுகளிலிருந்து வெகு தொலைவில் இருப்பினும் அவரது கதை மனித மனப்பான்மையின் மீள்தன்மைக்கு ஒரு சக்தியாக சான்றாக உள்ளது. ஸ்பை டைகர் தி 05 ஃபைல் இலங்கை வரலாறு, தமிழ் புலிகள் மற்றும் போர் மற்றும் உளவுத்துறையின் உள் செயற்பாடுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய புத்தகம் இது. இது கனடா, அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள இலங்கை தமிழ் புலம்பெயர்ந்தோர் மற்றும் இலங்கை மற்றும் இந்தியாவில் உள்ள தமிழ் பான்களுக்கு மிகவும் வேதனையானது. அவரையும் சொல்லிக்கிறாங்களே, போரின் விலை பற்றிய கருத்துக்களை சவால் செய்யும் மற்றும் ஆழமான புரிதலை தூண்டும் ஒரு கதையுடன் பத்திரிகையாளர் மைக்கேல் பிரமதச் வில்காதுடன் இணைந்து எழுதிய இந்த நினைவு குறிப்பு மோதலின் மனித பக்கத்தை பற்றிய ஒரு அரிய மற்றும் வேட்டையாடும் ஆய்வை வழங்குகிறது. இது ஒரு புத்தகம் மட்டுமல்ல, இது போரால் மாற்றப்பட்ட வாழ்க்கையின் வழியாக ஒரு பயணம். ஆனால் அந்த போர் ஒருவரின் வாழ்க்கையை வரையறுக்க மறுப்பதால் வரையறுக்கப்படுகிறது. ககுஸ்தான் அரியரட்னம் மொட்டாவா, ஒட்டோரியா, கனடா, டிசம்பர் 19 கடந்த மாதம் 19 2024 மைக்கேல் பிரமதச் வில்காவுடன் இணைந்து எழுதிய ககுஸ்தான் அரியரட்னம் எழுதிய ஒரு நெகிழ்ச்சியான நினைவு குறிப்பு வாசகர்களை மீள்தன்மை, துரோகம் மற்றும் மறுகண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அசாதாரண கதைக்குள் அழைக்கிறது. இந்த புத்தகம் ஒரு இளம் தமிழ் புலி குழந்தை சிப்பாய் ஒரு இரகசிய இரட்டை முகவராக மாற்றப்படுவதை விவரிக்கிறது. இது உலகின் மிகவும் அழிவுகரமான மோதல்களில் ஒன்றை பற்றிய முன்னோடியில்லாத பார்வையை வழங்குகிறது. இலங்கையின் போரினால் பாதிக்கப்பட்ட நிலப்பரப்புகளில் கதை விரிவடைகிறது. அங்கு அப்போது ஒரு டீனேஜாக இருந்த ககுஸ்தான் புலிகளின் அணிகளில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டார். அதன் அதிநவீன தெரில்லா போர் நுட்பங்களுக்கு பெயர் பெற்ற புலிகள் பின்னர் உலகளவில் செல்வாக்கு செலுத்திய உத்திகளை வடிவமைத்து பயங்கரவாத அமைப்புகளாக மாற்றப்பட்டன. அவர்தான் சொல்றார். உள்நாட்டு போர் உச்சத்தை எட்டிய போது ககுஸ்தானின் கூர்மையான அறிவுத்திறன் மற்றும் தகமை திறன் அவருக்கு விடுதலை புலிகளின் உயிரடுக்கு கடற்படை புலனாய்வு பிரிவில் ஒரு இடத்தை பெற்று தந்தது. இருப்பினும் அவரது உயிர் வாழும் உள்ளுணர்வு மற்றும் தார்மீக சங்கடங்கள் அவரை ஒரு ஆபத்தான திருப்பத்துக்கு இட்டு சென்றன. இந்தியாவின் ரோ பிரிவின் உளமாளியாக தமிழ் புலிகளுக்குள் ஊடுருவி பின்னர் இலங்கை ராணுவ படைகளுடன் ஒத்துழைத்தான் இந்த ககுஸ்தான். இந்த நினைவு குறிப்பு புலிகளின் இரகசிய நடவடிக்கைகள் மற்றும் அதை அகற்றுவதற்காக பாடுபட்ட சர்வதேச புலனாய்வு அமைப்புகளின் நிழல் உலகத்தை பற்றிய அரிய மற்றும் விலை மதிப்பற்ற பார்வையாக செயல்படுகிறது. ககுஸ்தானின் அனுபவங்கள் சமகால உலகளாவிய பாதுகாப்பு பிரச்சனைகளுடன் எதிரொலிக்கின்றன. அல் கொய்தா மற்றும் ISIS போன்ற பயங்கரவாத அமைப்புகளுடன் சிந்தனையை தூண்டும் இணையை வரைகின்றன. இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் பிறந்த ககுஸ்தான் அரியரட்னம் இலங்கை உள்நாட்டு போரின் போது குழந்தை சிப்பாய் இருந்து இரட்டை முகவராக ஒரு கொடூரமான பயணத்தை சந்தித்துள்ளார். 17 வயதில் தமிழ் புலிகளால் கடத்தப்பட்ட அவர் பின்னர் இந்திய மற்றும் இலங்கை நிறுவனங்களுக்கு உளவுத்துறை செயற்பாட்டாளராக பணியாற்றியுள்ளார். பத்திரிகையாளர் மைக்கேல் பிரமதச் வில்காவுடன் இணைந்து எழுதிய அவரது முதல் புத்தகமான ஸ்பை டைகர் தி 05 ஃபைல் தமிழ் புலிகளின் இரகசிய நடவடிக்கைகள் மற்றும் அவர்களின் உலகளாவிய தாக்கம் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான மற்றும் உண்மையான பார்வையை வழங்குகிறது. தமிழ் புலிகளின் சொல்லப்படாத கதைகள் மற்றும் ஓரங்கட்டப்பட்ட தமிழ் மக்களின் போராட்டங்கள் குறித்து வெளிச்சம் போட்டு காட்டும் நோக்கத்துடன் ககுஸ்தான் எழுத தொடங்கி உள்ளாராம். பார்க்கலாம். ககுஸ்தான் அரியரட்னம் அண்ட் மைக்கேல் பிரமதச் வில்காத் ஆகியோரின் நினைவு குறிப்பான ஸ்பை டைகர் தி 05 ஃபைல் மீள்தன்மை, துரோகம் மற்றும் மறுகண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அசாதாரண கதைகளை சொல்கிறது. அதன் மையத்தில் ஸ்பை டைகர் 05 கோப்பு மோதலின் ஆழமான தனிப்பட்ட பாதிப்பை ஆராய்கிறது. போரின் குழப்பத்தின் மத்தியில் ஹீரோ மற்றும் வில்லன் இடையான வேறுபாடு மங்களாகி உயிர் வாழ்வில் சிக்கியவர்கள் மீது திணிக்கப்பட்ட நுணுக்கமான நெறிமுறை முடிவுகளை இது ஆராய்கிறது. அமேசானில் விரைவில் வெளியிடப்படவுள்ள இந்த கவர்ச்சிகரமான கணக்கு போர், உளவு பார்த்தல் மற்றும் மீட்பை தேடுவதன் மூலம் வடிவமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையின் கச்சா
நேர்மை மற்றும் சிக்கலான சித்தரிப்பு மூலம் வாசகர்களை கவரும் என்று உறுதி அளிக்கிறது. புத்தகம் அமேசானில் தற்பொழுது விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. உளவு பார்த்தல், உயிர் பிழைத்தல் மற்றும் மீட்பு பற்றிய ஒரு ஆழமான ஆய்வாக இந்த உளவு புலி தன்னை வர்ணித்துள்ளார். ஆக இந்த புத்தகம் உலக பரப்புல வந்துட்டு மக்கள் நம்பவனும் நம்ப கூடாங்கிற வேற கதை படிச்சு பார்த்துட்டு படித்தவுடன் கிளிக் தெரியும். நாங்க இதையும் கொண்டு வந்தோம் என்றால் நம்ம அறியாத மக்கள் இந்த போராட்டத்தில் எப்படிப்பட்ட துரோகிகள் எல்லாம் வந்தார்கள் என்பதை நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறோம். இதை சிலர் மறத்திருப்பாங்க, ஏண்டா கொண்டு வரோம் என்று. என்ன கேட்டால் ஒரு 10 பேராவது இந்த புத்தகத்தை அறிஞ்சிருக்கணும். எது போய் எது உண்மை என்பதை கொட்டுடைய டீம் எங்கேயாவது கேட்டா ஒரு கமெண்ட்ஸ் அடிப்பார்கள். அது வரைக்கும் யார் சொன்னாலும் நம்ம இல்ல ஏற்றுக்கொள்ள போறோம்ல. புத்தகம் எழுதிக்கிறாங்க, விற்க போறாங்க, இதுவும் ஒரு வியாபார நோக்கம் இருக்கமில்ல. சரி, இவர் இவ்வளவு செஞ்சு போட்டு உயிர் வாழ்ந்து போட்டு போக நீ எதுக்கு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறாய்? அது சொல்லுங்களேன். நீ ஏதோ கடந்து போச்சுப்பா, நடந்து போச்சுப்பா. உனக்கு அதுக்கு புத்தகம், உனக்கு யார் இந்த புத்தகத்துக்கு வசூல் தந்தது? அவர் வெள்ளைக்காரருக்கு இந்த புத்தகத்துக்கு என்ன வேலை? ஒரு வெள்ளைக்காரர் கனடாவில் மிகவும் பேர் பெற்ற ஒரு ரைட்டர் ஏன் இதுக்குள்ள வந்து மூக்க நுழைச்சிக்காரு? அப்படியானால் கனடா கவர்மெண்ட் இதுக்கு ஒத்துழைக்குதா? இதுதான் இந்த நோட்டத்தை பாயிண்ட். நான் இதைத்தான் கேட்க வந்தீங்க. ஏன் இதுக்குள்ள ஒரு வெள்ளைக்காரரை கொண்டு வந்து ஆங்கிலத்தில் அந்த புத்தகத்தை எழுதணும்? இதுல ஆங்கிலத்துல மிச்சம் ஓடாது இல்ல, தமிழுக்கு அடிச்சா தமிழ் மக்கள் பார்ப்பாங்க. ஏன் இது ஆங்கிலத்துல முன்னாடி பிரிண்ட் பண்ணிக்கிறீங்க? அப்படியானால் கனடாவுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போறீங்களா? அப்ப தமிழ் மக்கள் இல்ல ஒரு குழப்பத்தை இங்க ஒன்று வாங்க போறோம்ல, இந்த புத்தகத்துலன்னு சொல்லி இவருக்கு மாலை போட்டு வரவேற்று அந்த ஜப்னா வளைவுல வச்சு இவரை வரவேற்க போறாங்களா? இவர் இப்ப இவரோட போட்டோ எல்லாம் வெளியாயிருக்கு. நாங்க காட்டல, ஏனெனில் இந்த போட்டோவை நாங்க கொண்டு காட்டு, நாங்க இவனையாவது ஒருத்தன் அடிச்சு ரோட்டுல போட நான் தானே அவனை போட்டோன்னு காட்டாம தான் நாங்க அந்த போட்டோவை மறைச்சிருக்கிறோம். போட்டோ வெளியாகி கொண்டு இருக்கிற விடுவானுங்களா நம்ம மக்கள்? பெரியன்கள் விடாங்க. எனவே அவட படம் வந்துடுச்சு. படத்தை யாராவது போட்டு தேர்றது உங்களோட கடமை. இவருக்கு இப்ப தேவையா? நீ இருந்த மாதிரி இருந்துட்டு போவேன். நீ ஏதோ செஞ்சு போட்டு கனடாவுக்குள்ள வந்து சேர்ந்துட்டேன்னா வாழ்ந்துட்டு போக வேண்டாம். உனக்கு அதுக்கு ஆங்கில புத்தகம். அப்ப இதுல நிறைய வில்லங்கம் இருக்கு. இதை புரிஞ்சு கொள்ளாம இந்த 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு கேசுகள் வந்துட்டு நம்ப கூட நம்பப்படான்னு நமக்கு பாடம் சொல்ல வரான். பைத்திய ஜம்மங்களா இதெல்லாம்? இப்படிப்பட்ட ஒரு துரோகிகள் நம்ம மத்தியில இனங்காட்டப்படுவோம். அவன் அப்பாட பேரு திரவல் அரிரட்னம் இருக்கலாம். கக்குஸ்தான் என்ற பேரு அவன் தான் வச்சான். இன்னொரு கக்குஸ்தோ தெரியல, அவன் ஒரு புனை பேர்ல வச்சிருக்கிறான். இவன் எதுக்கு இந்த புத்தகத்தை இப்ப எழுதி வெளியிடணும்? இதுல குழப்பம் என்ன? கனடாக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறான். ஏனெனில் அவன் கனடாக்குள்ள இருக்கான் உளவாளியாக. இங்கே வந்து ஒன்று ஆக பொருளே. இனி ஒருபோதும் புலிகள் வரப்போறதும் இல்லை, ஒன்று நடக்க போறதும் இல்லை. இதைத்தான் நாம பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மக்கள் மத்தியில் தலைமை ஒருபோதும் வரப்போறது இல்லை. இப்ப இதை பிடிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க நீங்க? மக்கள் நம்ப கூட சரி, இதை நம்பித்தான் என்ன பண்ண போறீங்க? இந்த புத்தகத்தை நம்பி என்ன போறீங்க? திருப்பி ஆயுதம் தூக்க போறீங்களா? நடக்க போற கதை இல்லையே. சரி, நாம நம்பலன்னு என்ன செய்ய போறோம்? ஒன்று நடக்க போறல. ஒரு காதல கேட்டம் பார்த்தோம், இந்த மாதிரி 8 பேர் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லும். ஒரு 4வது வரலாறு சொல்லும். இது அன்றுக்குத்தான் கொண்டு வந்தமே ஒழிய இதை யார நம்பணும் திணிக்கணும் எங்கிட்ட இது வந்து சொல்லி என்ன சொல்றீங்க? இதை திணிச்சு என்ன செய்யறீங்க? முதலாவது மிகப்பெரிய போராட்டமே தோல்வி கண்டு இருக்குது. இப்ப ஆளு துண்டை பிடிச்சி வச்சு நிக்கிறாங்க. இன்னும் தமிழ் கட்சிக்குள்ள ஒரு சரியான ஒத்துழைப்பு, அதாவது என்ன சரியான ஒற்றுமை இல்லை. ஆளுக்கு நிக்கிறாங்க. அதனால ஜேவிபி ஆண்டுகிட்டு போகுது. இதுக்கு மேலே நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு நம்ப போறீங்களா? மிகப்பெரிய போராட்டமே தோல்வி காண்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஒதுங்கி நிக்கிறாங்க. வரப்போறல. இப்ப இவங்க தமிழ் கட்சிக்காரங்க பார் லைசனையும் வாங்கிட்டு பார் காசு எடுத்துக்கிட்டு பார் பணம் முளைச்சிக்கிட்டு நல்லொரு சமூகம் அங்கெல்லாம் பார் கொண்டு வருவீங்களா? இருக்கிற சாராய பார மூடுவோமா இல்ல மீண்டும் பாரை கொண்டு வருவோமா? பாரை கொண்டு வந்துட்டு கடைசியாக என்னது அர்ஜுனன் எம்பி வந்து எல்லாரையும் நாரடிக்கிறான் பாவி. அது வேற. அப்படி எல்லாம் இருக்குது தமிழுக்குள்ள. தமிழுக்குள்ள 1000 புலவர்கள் இந்த புத்தகம் வந்து நம்மளை புலவுபடுத்த போதா? சொல்லுங்களேன் பாப்போம். அவன் எழுதிக்கிற அவன தேவைக்கு நாம இதை கொண்டு மக்கள் மத்தியில காட்டுறோம். இந்த மாதிரி 8 பேர் இருக்காண்டா யாரும் பார்க்கப்படா வடிக்கப்படாண்டா பார்த்தவுடன் கிழித்தறியும். இதுதான் என்ற கோரிக்கை. எனவே இந்த ககுஸ்தான் இப்ப இனங்காட்டப்படுவார். இவர் பொய்யா மெய்யான்னு கனடாவுல இனி இவர் வந்து கனடாவுல உலாவையில அதே ஃபேமஸ் ஆகிருக்கும் இல்ல. புத்தகம் பள்ளி வந்து புத்தகத்தை அவரை போட்டோ எல்லாம் வருது போல நினைக்கிறேன் நான். நமக்கு புத்தகம் ஃபுல்லா கிடைக்கல. எங்களுக்கு இந்த புத்தகம் தேவையா கிடையாது. இவருக்கு 23 கனடியன் டாலர் கொடுத்து வாங்கி எனக்கென தலையெழுத்தா அதெல்லாம் எனக்கு கிடையாது. அனுப்பினாங்க. பார்த்தவுடன் கிழித்தறிவும் பார்த்தாக்கள் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. வந்தாச்சுப்பா போட்டாச்சுப்பா. இத்துடன் இந்த 5ஆம் தொடரோட முடிக்கிறேன். இது நீண்டு இருக்கு இன்னும். அதெல்லாம் நமக்கு ஆவணமா வச்சுக்கொள்ள முடியாது. இல்ல அவன் நிறைய துரோகம் செஞ்சுக்கிறான். இல்ல மாட்டுக்கிறதுக்கு இடம் இல்லை.
60% பொய் என்ன 40% உண்மை இருக்குது இல்லை என்னுடைய பார்வையில், புரியுதுங்களா? அவன் காட்டி கொடுத்திருக்கிறான், ஆமி யூனிஃபார்ம் போட்டு போயிருக்கிறான், அழுத்திருக்கிறான், செஞ்சிருக்கிறான், சித்திரவதைப்பட்டிருக்கிறான், அவனுக்கு என்னென்னமெல்லாம் பண்ணிருக்கிறாங்க. சும்மா இல்ல, அவனுக்கு போதை வசத்தை கொடுத்து அந்த மயக்கத்தில் உண்மையெல்லாம் எழுதிருக்கிறாங்க. அந்த உண்மையை வச்சு இவருக்கும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்நியனா மாறி வரக்குள்ள அமர்த்தி எடுத்துட்டாங்க. இதுதான் உண்மையான நிலவரம். எனவே எது எப்படி போனாலும் இந்த ஒரு மக்களின் ஒரு இதய போராட்டத்தில், மக்களின் மன போராட்டத்தில், இல்லாட்டி மக்களுக்கான ஒரு போராட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு குழந்தை இதை போல எத்தனை எண்ணம் இருக்கால் தெரியாது. இவன் ஒருத்தனா வந்து உண்மையை ஒரு விதமா சொல்லியிருக்கிறான், சொல்லாம எத்தனை இவன்கள் இவன்கள் உளவாளியா இருந்துட்டு துறைகள் மறைஞ்சிருப்பான்கள், அது யாருக்கு தெரியும்? எனவே எப்படி பார்த்தாலும் இது ஒரு கரை படிந்த வரலாறு, இது ஒரு துரோகத்தின் வரலாறு. பார்ப்போம் இன்னும் ஒரு நேர்காணலில். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.